ஹாய் கைஸ், இதுவரை யாரும் ட்ரை பண்ணாத மெத்தடில் நம்ம முருங்கைக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நிலக்கடலை 2 ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு சில் தேங்காவை எடுத்து 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்து அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்து 10 சின்ன பல் பூண்டு எடுத்து இடித்து போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். சிம்மில் வச்சு வதக்குங்க, கருகிடக்கூடாது வெங்காயம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றப்ப கூட்டி குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த இதை ட்ரை பண்ணி